இங்க போலீஸால கூட கண்டுபிடிக்க முடியாத கேஸ ஒரு சாதாரணமான ஆடு குற்றவாளியை கண்டுபிடிக்குதுன்னா நீங்க நம்புவீங்களா? இது உண்மைதான். இங்க நம்ம ஹீரோ ஆடுங்கூடலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு இவரை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. இவர் இறந்ததை நம்ம ஆடு பார்த்துட்டு இவர் ஏதோ நம்ம கூட ஸ்டாச்சு உள்ளாரான்னு தப்பா புரிஞ்சுக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்த உடனே இந்த ஆடுங்கெல்லாம் நம்ப ஆரம்பிக்குதுங்க. அடுத்து இந்த ஆடுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. எப்படி இந்த ஆடுங்களுக்கு எல்லாம் போலீஸ் அறிவுலாம் வரும்னா, நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிறப்ப டெய்லி சாயந்தரம் இந்த ஆடுங்களுக்கு எப்பவுமே கிரைம் ஸ்டோரி தான் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டோரியில ட்விஸ்டும் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாரு. அடுத்து நம்ம ஹீரோ இறந்த அன்னைக்கு அவளோட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து அவளோட கையில இருக்கிற காப்பை விட்டுட்டு போயிருப்பா. உடனே இதுதான் சாட்சின்னு நம்ம ஆடுங்கெல்லாம் சேர்ந்து போலீஸை கூட்டிட்டு வந்து இதுதான் சாட்சின்னு நிரூபிக்குதுங்க. இவளையும் கூட்டிட்டு போய் விசாரிக்கிறப்ப எல்லாமே பொய்யா சொல்லிட்டு இருப்பா. உடனே நம்ம போலீஸ் இவதான் நம்ம ஹீரோவை கொண்டிருப்பானு இவளை அடுத்த நாள் கோர்ட்ல ஒப்படைக்கிறதுக்காக செல்லில் அடைச்சிட்டு போயிருவாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடு இந்த கேஸை ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இந்த கேஸ்ல இருக்கிற பெரிய மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சு கூடவே நம்ம ஹீரோவை கொண்ட கரெக்டான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருது. கூடவே போலீஸ்க்கு புரியுற மாதிரி இவ இருக்கிற செல்லில போய் குழுவை வரைஞ்சு வச்சுட்டு வந்துருது. கடைசியா நம்ம ஹீரோவை கொண்டது யாருன்னா தன்னோட மகன் தான் அப்பாவோட சொத்தை போற ஆட்டை போறதுக்காக இவனே அவங்க அப்பாவை கொண்டுட்டு அவன் தங்கச்சி தான் பண்ண மாதிரி எல்லாமே நாடகம் பண்ணி வச்சிருவான். இந்த போலீஸ் இந்த ஆடு கொடுத்த இன்ஃபர்மேஷனை வச்சு குற்றவாளியை கரெக்டா கெஸ் பண்ணி ஜெயில போட்டுருவாரு.